கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள். தேவன் நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுலெல்லாம் கவனமா இருக்கணுமா, மாதிரியா இருக்கணுமா? முதல்ல வார்த்தையில மாதிரியா இருக்கணும், அன்பில மாதிரியா இருக்கணும், ஆவியில மாதிரியா இருக்கணும், கற்பில மாதிரியா இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும். அப்படி என்று சொன்னால் நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறார். நீ இப்படிலாம் இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். 100% அவர் மறுபடி வருவார். நாம் எல்லாரும் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்பதற்காக உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி என்றால் நம்ம ரொம்ப கவனமா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், கண்களின் பார்வைகள், இதெல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஏசப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் இப்படி விரும்புகிறேன் சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நடக்க விரும்புகிறேன், நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வேதத்தின்படி நாம் சீக்கிரமாய் அந்த கோலை ரீச் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நம்ம சீக்கிரமாய் தீமோத்தேயு மாதிரி நம்மளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து மகிழ்ச்சியாய் மன சமாதானமாய் இருப்போம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்த ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவின் நல்ல ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்களும் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏசப்பாவை துதிக்கிற பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.